வணக்கம் சைலேஷ். வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா சென்சார் போர்டை பற்றி பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ இப்போ ஜனநாயகன் படத்துக்கு நிறையா இஷ்யூஸ் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ மக்களுக்கு ஆமா. படம் படத்தில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு தெரியுதே தவிர ஏன் சென்சார் போர்டு பிரச்சனை பண்ணுறாங்க, சென்சார் போர்டுனா என்ன, அவங்க யாரு கீழே வராங்க அப்படின்ற ஐடியா எதுவுமே இல்லை. ஸோ அதை சார்ந்த ஒரு ம். விஷயமா இதை பார்க்க போகிறோம். ஏன்னா திடீர்னு இந்த பார்ட்டில இருந்து தான் அவங்க ப்ரெஷர் பண்றாங்கங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. ம். மக்கள் பாட்டுக்கு ம். எந்த ஒரு புரிதலும் இல்லாம. சோ ம். அதனால இத பத்தி கொஞ்சம் தெளிவா சொன்னாதான் தெரியும். பாப்போம். ஓகே. சென்சார் போர்டு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ராட்காஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த ம். டிபார்ட்மெண்ட் தான் எல்லா இந்தியாவில் இருக்க எல்லா மூவிஸுமே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபில்ட்ரேஷனுக்குள்ளே போய் தான் வெளியே வரும். ம். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் பற்றின தகவல்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ம். ஸோ ஃபஸ்ட்டு சிபிஎஃப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி அப்படின்றத இவங்க பேர் சிபிஎஃப்சி, சென்ட்ரல் ம். போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி. ம். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசர் எடுத்து முடிச்சிட்டாரு அப்படின்னா அவர் அந்த படத்தை கொண்டு போய் இந்த சிபிஎஃப்சி அந்த போர்டு கிட்ட கொடுப்பாரு. ஓகே. அவங்க அதை ரிசீவ் பண்ணிட்டு அந்த படத்தை போட்டு பார்ப்பாங்க. போட்டுட்டு சில விஷயங்கள் நோட் பண்ணுவாங்க. எதன் அடிப்படையில் அவங்க அந்த படத்தை பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த படம் சமுதாய அமைதியை கெடுக்கக்கூடாது, ஓகே. எந்த விதமான தீய பழக்கங்களையும் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, பெண்களுக்கு பாதுகாப்புக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது, ஓகே. ஒரு சமுதாயத்தோட ஃபீலிங்ஸை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, ஓகே. ஒருத்தரோட ஃபீலிங்ஸை மதிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரிலாம் சில ரெகுலேஷன் வச்சுருக்காங்க. இந்த க்ரைட்டீரியாவை வச்சு தான் அந்த படத்தை ஓகே. பார்த்துட்டு ஆனா இப்படிப்பட்ட படங்கள்லாம் வந்துகிட்டு தானே இருக்கு. இப்ப நீ சொன்ன எல்லா டாபிக்லயும் படங்கள் இருக்கதான் செய்யுது. இப்போ அதாவது என்னன்னா, அந்த மாதிரி சீன்ஸ் வரப்ப இது ரெண்டு ஆங்கிளில் பார்க்கணும். ஒரு இப்போ வடச்சென்னை படத்தில் கெட்ட வார்த்தை வருது நம்ம பார்க்குறோம். ஓகே. அந்த வடச்சென்னை படம்ன்றது இன்னைக்கு நடக்கிற சென்னை இருக்கக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் பீப்புள் எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றத ரெஃபரன்ஸாக வச்சு எடுத்த படம். ஓகே. அதனால் அவங்க லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்குது, அதை தான் காமிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க இவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குது, இதை கட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மூவி சைட்லேருந்து அவங்க இது கொடுக்கணும், எது கொடுக்கணும், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ம். ஸோ வடச்சென்னை படத்தில் அந்த நேச்சர், அந்த மூவியோட நேச்சரே அந்த வடச்சென்னை சுற்றி நடக்கிறது தான். அப்போ அந்த மக்கள் இப்படி தான் இருக்காங்கன்றத அந்த மூவியை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இதே பாகுபலி ஓஹோ! படத்தில் பாகுபலியோ பல்லாவோ இந்த மாதிரி பேசிக்கிறாங்க அப்படின்னா அது பொருந்தாததாக இருக்கும். ஸோ அப்போ ம். அந்த இடத்த மியூட் பண்ண சொல்லிடுவாங்க. ம். சில இந்த மாதிரி ஒரு ஒரு 7-8 டைப் ஆஃப் க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் அந்த படத்தில் இருக்குது அப்படின்னா அந்த அந்த சீன்ஸை கட் பண்ணுறதோ, மியூட் பண்ணுறதோ, பிளர் பண்ணுறதோ, இல்லை மெசேஜ் இப்போ ஒரு சரக்கு அடிக்கிறாங்க அப்படின்னா மதுப்பழக்கம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு அப்படின்னு கீழே போடுறாங்க இல்லையா? இந்த மாதிரி ஆமா. இது ஜென்ரலாக சிபிஎஃப்சி நம்ம படத்தை கொடுத்தோம் அப்படின்னா போட சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சு ஜென்ரலாக படம் எடுக்கிறவங்க எடிட்டிங் எல்லாம் பண்ணி கடைசியாக ஃபைனல் அவுட்புட்டில் கொண்டு வந்துடுறாங்க. இந்த சரக்கு அடிக்கிறப்ப சேட் பிடிக்கிறப்பெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. இதை ம். தாண்டி படக்குழுவினர் மிஸ் பண்ண ஒரு சில இடத்துல இந்த சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி சொல்லுவாங்க, இந்த இடத்த கட் பண்ணுங்க, இந்த இடத்த மியூட் பண்ணுங்க, இந்த இடத்த பிளர் பண்ணுங்க ம். அப்படின்னா சஜஷன் கொடுப்பாங்க. இப்ப என்ன சர்டிபிகேஷன் ஏஜென்சினா இப்ப அவங்க ஒரு 5, 6 பேரு இருப்பாங்களா? ஆமாம், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும். ஒரே ஏஜென்சி தான், இந்தியாவுக்கு ஃபுல்லாக ஒன்று தான். எப்படி அவங்க தினம் ஒரு நாளைக்கு எத்தனை படம் ரிலீஸ் ஆகும்? எப்படி வா அவங்களால பார்க்க முடியும் இப்போ அத்தனை படத்தையும்? போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னா ஒன்று மட்டுமா இருக்கு?
ஒரே ஆஃபீஸ் தான், நிறைய பேர் இருப்பாங்க. ஆஃபீஸ்ல நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. வெறும் 4 பேர் மட்டும் இருக்க மாட்டாங்க. இல்ல அதனாலதான் நான் கேக்குறேன். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனியா இவங்கன்னு விட்டு, ஏன்னா மொழிகளும் வேறுபடுது. அதனால கேக்குறேன். இல்ல எல்லா லாங்குவேஜ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டுக்கு ஆஃபீஸ் இருக்காது. பட் ஒரு பெரிய ஆஃபீஸ் சென்ட்ரலா ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே. ஸோ அவங்க சில கிரைட்டீரியாஸ் அடிப்படையில் இந்த படத்துல சீனை கட் பண்ணலாம், மியூட் பண்ணலாம், பிளர் பண்ணுறான்ற மாதிரி சஜஷன்ஸை கொடுப்பாங்க. அது வந்து ப்ரொடியூஸ் கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்லுவாங்க. ப்ரொடியூசருக்கு ம். ஓகே, நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிறோம், கட் பண்ண வேண்டிய சீன்ஸை கட் பண்ணிவிட்டு பிளர் பண்ணணும், அந்த மாதிரி என்ன அப்டேட் கொடுக்குறாங்களோ, அவங்க என்ன கரெக்ஷன் சொல்கிறாங்களோ அந்த கரெக்ஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா, அந்த கரெக்ஷன்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த படத்துக்கு வந்து 3 விதமாக, அதாவது மோஸ்ட்லி 4 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து யூ அப்படின்றத வந்து பார்த்தா அப்படின்னா யூனிவர்சல், எல்லா வயது வரம்பினரும் பார்க்கலாம். இவங்க பார்க்கக்கூடாது, இவங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. யூ அப்படின்னு படத்தில் அந்த ஃபஸ்ட்டில் சர்டிஃபிகேட் போடுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் ம். யூன்னு இருந்துச்சு அப்படின்னா யூனிவர்சல், எல்லா ஏஜ் குரூப்பு பீப்புளும் பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். ம். யூ பார் ஏ அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா 12 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்க பேரண்ட்ஸோட பாதுகாப்பு, மீன் பேரண்ட்ஸோட கம்பெனி இருந்தால் மட்டும்தான் பார்க்கணும், தனிப்பட்ட முறையில் பார்க்க முடியாது ஓகே. அப்படின்றது மீனிங். யூ பார் ஏன்னு போட்டிருந்தாங்கன்னா இது மோஸ்ட்லி நம்ம யூ பார் ஏ தான் பார்ப்போம். மோஸ்ட்லி எல்லா படங்களுக்கும் இந்த இந்த சஜஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஏன்னு போட்டிருந்தாங்கன்னா அது கம்ப்ளீட்லி அடல்ட்ஸ் ஒன்லி, 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த படத்தை பார்க்க அலௌடு. ஓகே. அடுத்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகிரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பப்ளிக்கு அலௌடு கிடையாது. ஒன்லி ஒரு டாக்டர்ஸ், மிலிட்ரி பீப்புள், இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் பீப்புள்ஸுக்கு மட்டும்தான் அதை போட்டு காட்டுவாங்க. ஏதோ ஒரு ஓ. டாக்குமெண்ட்ரியாக இருக்கும், அந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். ஓகே. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்குன்னு மட்டுமே கொடுக்கப்படக்கூட சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது மோஸ்ட்லி ரேர், பட் பிரிச்சு இப்படி ஒரு ம். கேட்டகரி இருக்குது. ம். ஸோ இப்போ வந்து ப்ரொடியூசருக்கு சொன்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் ஓகே அப்படின்னா அவர் கரெக்ஷன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இதில் ஏதோ ஒரு கேட்டகரி வந்து கொடுத்துருவாங்க. ம். அந்த படத்தை கரெக்ட், கரெக்ட். பார்த்துட்டு வயலன்ஸ் எந்த மேபி அளவு அந்த இருக்கு. படம் வந்து ஏலயே கூட இருக்கலாம். ஆ அந்த ஏங்கிற இடத்தெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த படம் வந்து யூஏவா மாறிடும். மாறிடும். சோ அப்ப யூஏ கொடுக்கலாம். ஆமாம். அந்த மாதிரி வந்து நிக்கும். ஓகே, ஆமாம். புரியுது. ம். ஸோ இல்லை, ப்ரொடியூசருக்கு வந்து இல்லை எனக்கு வந்து அவங்க சொன்ன கரெக்ஷன்ஸில் நான் வந்து விருப்பம் இல்லை அப்படின்றப்ப இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணால் படத்தை ரிவைசிங் கமிட்டின்னு சொல்லி இன்னொரு கமிட்டி இருக்குது. ம். இந்த கமிட்டிக்கு அடுத்த லெவல் லெவல் 2, அந்த கமிட்டிக்கு திருப்பி செகண்ட் டைம் வந்து ரிவைஸ் பண்ண அனுப்புவாங்க. ம். ஸோ அந்த கம்பெனி வந்து அந்த டீம் வந்து அந்த படத்தை மறுபடியும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுவாங்க. இந்த டீமில் இந்த சிபிஎஃப்சி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சியோட சேர்பர்சன் வந்து ஹெட்டாக இருப்பார். ஓகே. அவரும் அவர் கூட சில நபர்கள் சேர்ந்து இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுவாங்க. அவங்க கொடுக்கறதா சிபிஎஃப்சியோட ஃபைனல். ம். இந்த ரிவைசிங் கமிட்டி தான் ஃபைனல் ரிசல்ட் கொடுப்பாங்க, அப்டேட்ஸ் கொடுப்பாங்க, கரெக்ஷன்ஸ் தான் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க. இதுவும் ப்ரொடியூசருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டுக்கு போய் நாங்கள் இந்த மாதிரி படம் கொடுத்துருக்கோம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த கரெக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த கரெக்ஷன் நாங்கள் படத்தை நீக்க விரும்பலை, ஏன் அப்படின்னா இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்குன்னு இவங்க சைடு ரீசன்ஸும், ஏன் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ண சொல்லிங்கன்னு சொல்லி அந்த சிபிஎஃப்சி ஏஜென்சி சைட்லேருந்து ரீசன்ஸும் கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ம். அப்புறம் கோர்ட் சொல்கிறது தான் வந்து ஃபைனல். ம். இங்கே கோர்ட்டுக்குள்ளே வந்துட்டப்போ இது எந்த கோர்ட்டுக்கு போகிறோம், சிங்கிள் ஜட்ஜா, டிவிஷன் பெஞ்சா, ஹை கோர்ட்டா, சுப்ரீம் கோர்ட்டான்றது மாறும். இது ம். ஜுடிஷியல் சைடு. பட் கடைசியாக அந்த சிபிஎஃப்சி விட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னா கோர்ட்டு சொல்கிறதா ஃபைனல். அதுக்கு மேலே எந்த மேல்முறையீடும் பண்ண முடியாது. ம். ஸோ இந்த மேல்முறையீடுங்கிறது வந்து இவங்க அடுத்தடுத்த லெவல் கோர்ட்டுக்கு ஆஃப் போகலாம். கோர்ட்டுக்கு போறாங்க இல்லையா? கோர்ட்ஸ் ம். தான் ஃபைனல் அப்படின்னு சொல்கிறேன். ம். ஜென்ரலாக கோர்ட்ஸ் ஃபைனல். ம். கோர்ட்டில் எந்த கேட்டகரின்றது நம்ம தனி வீடியோவாக பேசுவோம். பட் கேஸ் வந்து சிபிஎஃப்சி தாண்டி வெளியே வந்துச்சுன்னா கோர்ட் தான், ஏதோ ஒரு கோர்ட்டில் ஃபைனல் ஆயிரும்.
ம். ஸோ எந்த ஒரு மூவியா இருந்தாலும் இந்த சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட்டோட பர்மிஷன் இருந்தால் தான் ம். ரிலீஸ் பண்ண முடியும். அது ஓடிடியாக இருக்கலாம், டிவியில் போடுறதுக்காக இருக்கலாம், தேட்டரில் போடுறதுக்காக இருக்கலாம். ஸோ ஓகே. கன்ஃபார்மாக இந்த சிபிஎஃப்சியோட சர்டிஃபிகேஷன் இருக்கணும். ஓகே. அதாவது இப்ப படம் அப்படிங்கிறது வந்து என்னது ஆக்சுவலி? ஏன்னா இப்ப ஷார்ட் ஃபிலிம்ஸ் கூட தான் யூடியூப்ல வருது. ம். ஆனா படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது ஏன் அவங்க சர்டிபிகேஷன் வாங்கி வர மாரி இருக்கு? ஏன்னா அது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் போய் சேருது டைரக்டா. ஓ! டைரக்ட்டா ஆமா. தியேட்டர்ஸ் மூலியமா. அதுக்குன்னு ஒரு ஓகே. மீடியம் இருக்கு. தியேட்டர்ஸ்ன்னு சொல்லி அது ஒரு பெரிய மீடியம். நெட்வொர்க்கே இருக்கு. ம். அப்ப அத ரெகுலேட் பண்ண வேண்டியது அரசாங்கத்தோட கட்டாயம். ஓகே. யூடியூப்ல புடிச்சவன் பார்ப்பான், பிடிக்காதவன் பார்க்க ஆமா, மாட்டான். சில பேருக்கு தெரியவே தெரியாது. ஆமா. நெறைய பேர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாத்துக்கும் தெரியுதா? இப்ப ஜனநாயகன் படம் எல்லாத்துக்கும் தெரியுதுல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. அமெரிக்கால $1,000,000க்கு படம் சோல்டே ஆயிடுச்சு. ஓ! மேபி ரிலீஸ் ஆகியிருக்காது. ஏன்னா ரிலீஸ் ஆனா இங்க ஆன்லைன்ல வந்துரும். அங்கெல்லாம் அவிங்க அது ஒரு ஒரு ஊர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஊருக்குன்னு ஒரு ஏஜென்சி இருப்பாங்க. ஓ! அவிங்க அந்த படத்த பார்த்து ரேட் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஓகே. ஒரு ஊர்ல ரிலீஸ் பண்றப்பயும் அந்தந்த ஊருக்கு வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். இந்தியாவுக்கு சிபிஎஃப்சி. ஓ! ஸோ ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜனநாயகன் படம் எடுத்துக்கிட்ட அப்புட்ன்னா, ஜனநாயகன் 5 பாயிண்ட்டுக்கு 4 பாயிண்ட் வாங்கியிருக்கு அமெரிக்கால. ஓ! அங்க படத்த ரிலீஸ் பண்ணலான்னு சொல்ட்டாங்க. படம் $1,000,000க்கு வந்து தியேட்டர்ஸ்க்கு சோல்ட் பண்ணிட்டாங்க. வித்துட்டாங்க ஆல்ரெடி. ம். சப்போஸ் அங்க ரிலீஸ் பண்ணாங்க அப்டின்னா, அது மேபி 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 அவ்வளோதான். ம். ஸோ அது அங்க என்னன்னு தெரியல. பட் நெதர்லாண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பராசக்தி படத்துக்கு பேன் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்டின்னு. ஓஹோ! ஸோ அந்த ஊர் சர்டிஃபிகேஷன் கூட பராசக்திய வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒருத்தரும் ஒரு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க. ஓகே. இந்தியாவுக்கு இது. ம். இது. ஸோ பொதுவா இந்த சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி மேல இருக்கக்கூடிய மித்து என்ன அப்படின்னா, இவங்களால படத்தையே ரிலீஸ் ஆகாம பேன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. முடியாது. ஏன் முடியாது? கரெக்ட் தானே! இல்ல. படத்த எந்த கேட்டகரியான படம் இது அப்படின்னு சொல்றது மட்டும் தான் இவங்களோட வேலையே தவிர, இந்த படம் பேன் பண்றோம்னு சொல்றதுக்கான அத்தாரிட்டி இவங்ககிட்ட கிடையாது. யாரு கோட் பண்ணுவாங்களா அத? கோர்ட் தான் படத்த பேன் பண்ண முடியும். இவிங்களுக்கு அதாவது இவிங்களோட பவர் எந்த அளவுக்குன்னா, இந்த படம் ஆக்சுவலி இப்ப இவங்க சஜஷன் சொல்லல அப்டின்னா, இந்த படம் பேன் பண்ண வேண்டிய படம்ங்கிறதே யாருக்குமே வெளிய தெரியாதே. ஏன்னா படம் வரதுக்கு முன்னாட இவங்க தான் பாக்குறாங்க. கிடையாது. இப்ப ஒரு படத்த பேன் பண்றாங்கன்னா, இவங்க இவங்க வந்து சர்டிஃபிகேஷன் குடுத்துருவாங்க. ம். இது வந்து மோஸ்ட்லி படம் பேன் பண்றது எந்த ஆங்கிள்ல பேன் பண்றாங்க அப்டின்னா, அது மத சார்ந்த ஃபீலிங்ஸ வந்து புண்படுத்துது அப்புட்ன்ற ஆங்கிள்ல தான் பேன் பண்றதுக்கான மோஸ்ட்லி சான்சஸ் இருக்கு. பண்ணியிருக்காங்க. அந்த ஆங்கிள் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவிங்க வந்து இந்த படம் யார் பார்க்கலாம் அப்படின்னு குடுத்துருவாங்க. யூவா, யூஏவான்னு குடுத்துருவாங்க. பட் ரிலீஸ் ஆகுறப்ப, அது மக்கள் ஒரு ஆங்கிள்ல புரிஞ்சுகிட்டு, அத வந்து ஃபீலிங்ஸ் கஷ்டப்படுதுன்னு யாரோ ஒருத்தங்க கோர்ட்ல கேஸ் போட்டாங்க அப்புட்ன்னா, அதையெல்லாம் பார்த்துட்டு, ஆமா, இது வந்து அமைதிய வந்து மக்களோட அமைதிய கிளறி விட கெடுக்கிற விதமா இருக்குன்னு கோர்ட் முடிவு பண்ணாங்கன்னா பேன் பண்ணலாம். ஓகே. ஸோ, அதுவே சிங்கிள் ஜட்ஜ் குடுக்குறப்ப, சரி இந்த படத்த பேன் பண்ண வேணான்னு சொல்லலாம். டிவிஷன் பெஞ்சு பேன் பண்ணலான்னு சொல்லலாம். ஒரு ஒரு ஜட்ஜும் அவிங்களோட நாலேட்ஜ் லெவல்ல அவிங்க எத ரெஃபரன்ஸா பார்க்குறாங்களோ, அத வச்சு முடிவெடுப்பாங்க. ஸோ, ம். ஜுடிஷியல் தான் பேன் பண்ண முடியும். ம். சர்டிஃபிகேஷன் ஏஜென்சிக்கு அதாவது கிளாசிஃபை பண்றது மட்டும் தான் முடியும். அதுக்கு மட்டும் தான் அத்தாரிட்டி இருக்கு. ம். ஆமா அடுத்து வந்து கரெக்ட். இந்த பிரச்சனையில கூட என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, சர்டிபிகேஷன் தரதுல இழுவடியா இருக்கு. ஆமா. பேன் சொல்லல. அப்படிங்கிறத தான் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு குடுக்கல. இருந்தாங்க. ஆனா சர்டிஃபிகேட் குடுத்ததுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணணும். ஓ! ஓகே. ஏன் இந்த இழுவடின்னா, அவங்க கட் பண்ண சொன்ன சீன்ஸ வந்து கட் பண்ண முடியாதுன்னு புரொடியூசர் சொன்னதுனால. ஆமா. ம். அதனால சர்டிஃபிகேட் வந்து யுஏ தான் அப்புட்ன்னு ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. ஆனா குடுக்கல. இது பாலிடிக்ஸ். ம். இதுல வந்து அதிகாரிகள் பண்ற வேலை இல்ல. இது அரசியல். இது முழுக்க முழுக்க இல்ல, அரசியல் இல்ல. தான். இப்ப நீங்க ப்ரொசீஜர் படி என்ன சொல்றீங்க? வந்து அந்த புரொடியூசர் வந்து கட் பண்ண ஓகே. அந்த கட் பண்ண சொன்ன சீன்ஸ் வந்து அரசியல் ரீதியான சீன்ஸ். நான் திருப்பி சொல்றேனே, நான் என்ன சொல்றேன்னா, யுஏ இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் குடுக்கலாம் அப்படின்னு ஃபைனலைஸ் ஆகிடுச்சு.
சிபிஎஃப்சிலேயே. ஆனால் சர்டிஃபிகேட்டை இன்னும் கொடுக்கல. சர்டிஃபிகேட் கையில் வாங்கினதுக்கு அப்புறம் தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். ஆனால் சர்டிஃபிகேட் இன்னும் கைக்கு வரல, டிசைட் ஆயிடுச்சு, கைக்கு வரல. ஓ, அதை டிசைட் ஆயிடுச்சுங்கிற பட்சத்துல அப்ப வந்து பண்ண வேண்டிய கட்ஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. ஆமாம், ம். மீன் மேபி கட்டே பண்ண தேவையில்ல, ஓகே படம் கரெக்டாக தான் இருக்குன்ற சினோரியாவும் இருக்குல்ல இதில். கண்டிப்பா. ஸோ ஒரு படத்தை நீங்கள் தப்பாக எடுத்துட்டீங்க, நாங்கள் கரெக்ஷன் பண்ணணும் இல்லை, எல்லாம் அவங்களே பார்த்து சிபிஎஃப்சி இப்படி தான் பார்ப்பாங்க, அவங்களே கரெக்ஷன் பார்த்துருக்கலாம். அதனால் ஓகே கரெக்டாக இருக்குது, நாங்கள் உங்கள் படத்துக்கு யூஏ கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு டிலே பண்ணுறாங்க சர்டிஃபிகேட் கைக்கு கொடுக்காம. அப்படின்றது தான் ப்ரேயர் கோர்ட்டில். கோர்ட் இப்போ ஓஹோ. சிங்கிள் பெஞ்ச் கோர்ட் கூட நீங்கள் கையில் சர்டிஃபிகேட்டை கொடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, ஏன் வந்து இன்னும் முடிவு பண்ணாமல் இருக்கீங்களா சொல்லலை. யூஏ சர்டிஃபிகேட்டை கையில் கொடுக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ டிவிஷன் பெஞ்ச் வந்து அதை தள்ளி போட்டாங்க, 21ஆம் தேதிக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. திரும்பவும் கோர்ட்டும் இதையே திரும்ப பண்ணா என்ன அர்த்தம்? இது இது நான் சொல்கிறேன், இது வந்து ப்ரொசீஜர் அப்படின்ற விஷயத்தை தாண்டி பாலிடிக்ஸ் அப்படின்றதுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. இது ப்ராப்பராக இது 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 கடைசி எண்டில் பேசுவேன், இன்னும் சில பாயிண்ட்ஸ் முடிச்சிடுறேன். வேறு என்ன அப்படின்னா, தேட்டரில் மீன் ஒரு ப்ராப்பராக சர்டிஃபிகேட் வாங்கினா தான் தேட்டர்ஸில் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண முடியும். இல்லாட்டி இல்லீகலாக தான் படத்தை வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லீகலாக பண்ணால் மாட்டிக்குவாங்க, பெரிய பிரச்சனை. ஸோ சிபிஎஸ்சி சர்டிஃபிகேட் லீகலாக லான்ச் பண்ணுறதுக்கு வேணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸுக்கும் இது தேவைப்படும். ஸோ சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் ஓடிடி பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணுறதுக்கும் தேவை. ஸோ இப்போ 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 வந்து கான்செப்டுக்கு வந்தோம் அப்படின்னா, ஜனநாயகன் படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்னா 7ஆம் தேதி போய் அப்ரோச் பண்ணல, எங்களுக்கு இனிமேல் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு. அவங்க டிசம்பர்லேயே அப்ளை பண்ணிட்டாங்க. எல்லா ப்ராக்ரஸும் ஆமாம் டிசம்பர்லேயே அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க. எல்லா ப்ராக்ரஸும் முடிச்சு டிசம்பர்லனா என்ன டேட்னு தெரியுமா? அரௌண்டு 22 சம்திங் கேள்விப்பட்டேன். ஓகே, 22 அப்படிங்கிறது மேபி அடுத்து ஹாலிடேஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். தொட்டிருக்க மாட்டாங்க. அதில் நம்ம எப்படி வேணால் சொல்லலாம். ஓகே, என்ன இது எந்த ஆங்கிள் வேணால் பார்த்துக்கலாம். பட் ஒரு தியரி மட்டும் நான் சொல்லிடுறேன், இது உண்மையாக இருக்கலாம், இது முழுக்க முழுக்க என்னோட கற்பனையாக கூட இருக்கலாம். நான் இதை இப்போயே சொல்லிடுறேன். இப்போ ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நேற்று 8ஆம் தேதி வரை 9ஆம் தேதி காலையில் வந்திருந்தா கூட ஆட் பண்ணி படத்தை லான்ச் பண்ணியிருப்பாங்க. விஜயோட அரசியலுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். ஸோ மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் இது ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா இந்த படத்தை வச்சு தான் விஜயோட கெயின் எவ்வளோ இருக்குது, மொமெண்டம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மற்ற கட்சிகள் தெரிஞ்சுக்க போகிறாங்க. இது அவங்களுக்கு நல்லது இல்லை, விஜய்க்கு நல்லது. ஸோ எல்லா ஆங்கிள்லையும் இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. இப்போ இது லான்ச் ஆகாமல் தடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கும், விஜய் கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சிக்குமே ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா விஜய் கூட எந்த கூட்டணி கட்சியும் இல்லை இதுவரை. அதனால் சிங்கிள் கட்சிக்கு மட்டும்தான் இது லாஸ் ஆகும், மற்ற எல்லா கட்சிக்கும் ப்ராஃபிட் தான். யார் யார் பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னா, அரசியல் எதிரியும் கொள்கை எதிரியும் 2 பேருமே ரூலிங்கில் இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வந்து இந்த பாடி வருது. இது வந்து இது இப்போல்லாம் இருக்காது, உண்மையாக இருக்கும் அப்படிலாம் சொல்ல வரல. என்னோட ஒரு ஒரு கற்பனை தான் இது. ஸோ ஆமா, மினிஸ்டரிக்கு கீழே தான் வருதுன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் இது கவர்மெண்ட் இல்லாம வேற என்னது? ஸோ அவங்க வந்து இந்த படத்தை டிலே பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கலாம், அவங்களுக்கு அட்வான்டேஜ்ன்றதுனால டிலே பண்ணலாம், சான்ஸ் இருக்குது. கோர்ட்டில் போய் கேஸ் போட்டது இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் வரும்னு பார்த்தாங்க. இது சிங்கிள் ஜட்ஜு, அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு, யூஏ சர்டிஃபிகேட் கொடுங்க உடனடியான்னு சொல்லிட்டாரு. அதை சிபிஎஃப்சி ஏஜென்சி அடுத்த ரெண்டு ஜட்ஜு இருக்கிற ஒரு பெஞ்ச், அதாவது செஷன் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க, சாரி டிவிஷன் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க, அந்த டிவிஷன் பெஞ்சில் மேல்முறையீடு பண்ணுறாங்க. அவங்க அதை வாங்கி விசாரிச்சுட்டு நாங்கள் ஹியரிங் வந்து 21ஆம் தேதி தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜான்வரி போயிடும், அலைஞ்சு திரிஞ்சு ஃபெப்ரவரி ரிலீஸ் பண்ணுவாங்க. இது இங்கே ஜனவரியில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அதோட மொமெண்டத்தை வச்சுக்கிட்டு விஜய் அரசியல் பயணங்கள் மேற்கொண்டு கூட்டணி சேரலாமா வேணாமா அப்படின்னு பார்க்கலாம்.
அந்த மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அந்த படத்துக்கு, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத பொறுத்து தான் நம்ம எல்லா விஷயமும் நடக்கும் மாறும். இப்போ இந்த படம் ம். இங்கே ரிலீஸ் ஆகலை, ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மக்களோட மைண்ட் செட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு விஜய் டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ண முடிக்க முடியாது. அதுக்குள்ளே மற்ற கட்சிக்கெல்லாம் பிரச்சாரத்தை முடிச்சிருப்பாங்க. ம். டைம் இருக்காது. ஸோ எப்படி பார்த்தாலும் அது டிவி கேக்கு நெகட்டிவாக முடியறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் ம். மக்கள் இதை வேற விதமாக பார்க்குறாங்க. இதே வந்து நிறைய தேட்டர்ஸ் வந்து மெர்சல் படம், மாஸ்டர் படம், லியோ படம்னு சொல்லி இன்னைக்கு டேட்டில் விஜயோட வேற சில சூப்பர் ஹிட்டான படங்களை வந்து லான்ச் பண்ணி நாங்கள் விஜய்க்கு செலுத்துகிற ஒரு நன்றி கடனாக இதை பார்க்குறோம், எங்களால் முடிஞ்ச ஒரு ஒரு கைமாறுன்னு சொல்லி பண்ணுறாங்க. பண்ணியிருக்காங்க படம். பண்ணியிருக்காங்க இங்கே லான்ச் ஆகியிருக்கு. செவன் தேட்டர்ஸ்னு நினைக்கிறேன் அந்த தேட்டர் பேர். அப்புறம் இன்னொரு தேட்டர் வந்து சம்திங் பேர் மறந்துருச்சு. பட் கோயம்புத்தூர் ஒரு தேட்டர், ஒரு பெரிய தேட்டர் தான் அதுவும். ஸோ இந்த 3 விதமான படங்களும் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ மக்கள்கிட்ட வந்து இது ஒரு சின்ன ஒரு படம், இது ஒரு படம் அவ்வளோதான். லிட்ரலி ஒரு 2-3 மணி நேரம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொழுதுபோக்கான இருக்கக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு. அதை இப்போ ஊதி 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 ஒரு எமோஷன் அப்படின்ற ரேட்டுக்கு மாற்றி விட்டாங்க. இட் ஜஸ்ட் ஃபன் அப்படின்னு இருந்ததை ஒரு எமோஷன் ரேஞ்சில் வந்து இதை கனெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க. கரெக்டு தான். ஸோ இப்போ இதை எதிர்பார்த்து இதை ஒரு சின்ன படம், இது ஏன் இவ்வளோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேரும் மாற்றி மாற்றி வளைக்கிறாங்கன்னா என்ன இருக்குது அதில் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹைப் ஈவன் ஆகுது எல்லாருக்கும். நான் வந்து படத்தை வந்து ஜஸ்ட் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்காக டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக வச்சுருந்தேன். ஆனால் இன்னைக்கு எனக்கும் கூட அப்படி அதில் என்ன இருக்குது, அதில் என்ன இருக்குது, ஏன் இவ்வளோ இது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நடந்திருக்கு. ம். ஸோ இன்னைக்கு ஓவராலாக சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி பற்றி பார்த்துருக்கோம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. வணக்கம்.